வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அடிக்கவே இல்லை. சற்று முன் விஜய்க்கு வார்னிங் கொடுத்த அண்ணாமலை நேத்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார். நிறைய கேள்விகளுக்கும் பதிலளித்தார். நிறைய அரசியல் ஆளுமைகளை விமர்சனம் செய்தார். குறிப்பாக விஜய் அவர்களையும் அவர்களுடன் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளையும் மற்றும் சேகர் பாபு, நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள், அதை தாண்டி சு வெங்கடேசன் அவர்கள் மற்றும் நாடக கலைஞர் எஸ்.வி. சேகர் அவர்களையும் அண்ணாமலை அவர்கள் வச்சு செஞ்சாரு. இதில் 3 பேரை கடுமையாகவே விமர்சனம் பண்ணாரு. ஒன்று விஜய் அவர்களை, 2வது அமைச்சர் சேகர் பாபு அவர்களை, 3வது எஸ்.வி. சேகர் அவர்களை ரொம்பவே கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அரசியலை தாண்டி தனி மனித ரீதியாக தாக்குதல் தொடுத்திருப்பாங்க. அண்ணாமலை பேசுனதுக்கும் அவங்க விளக்கம் அளித்ததுக்கும் கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாம தன்னுடைய வன்மத்தை கொட்டி இருக்கிறவங்க மீது தான் இந்த மாதிரி கடுமையான விமர்சனத்தை வைப்பார். அந்த மாதிரி தான் விஜய் மீதும் சரி, அவருடைய அல்லு சில்லுகள் மீதும் சரி, எஸ்.வி. சேகர் மீதும் சரி, சேகர் பாபு அவர்கள் மீதும் சரி அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனம் வச்சிருக்கிறார். முதல்ல விஜய் அவர்கள் மீது எந்த அளவுக்கு கடுமையான விமர்சனம் வச்சிருக்கார் அப்படின்ற விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. அண்ணே, ஒரு விஷயம் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கண்ணே. நான் என்ன விஜயும் டிவிகேவை இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. நான் அடிக்க ஆரம்பிக்கல. ஏன்னா டிவிகேவோ திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்பிழுத்தாருன்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையாக இருக்கும். அதே பிலோ த பெல்ட் நான் போவேன், விஜய் மேலேயே நான் போவேன். அது வேண்டாம். ஒரு நாகரிகமான அரசியல்னு விஜய் சொன்னனால என்னுடைய பதிலும் இன்னைக்கு நாகரிகமாக இருக்கு. இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4 கட்சி மாறி வந்தவங்க அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு பிலோ த பெல்ட் போகணும்னு நினைச்சாங்கன்னா அதே விஜய் அவர்களுக்கு, அதே டிவிகேக்கு, அதே பாணியில், அதே பிலோ த பெல்ட்டில் அதை விட சிறப்பாக எனக்கு பதில் சொல்ல தெரியும். வேண்டான்னு நினைக்கிறேன். 2nd லெவல் 3rd லெவல்னு போக ஆரம்பிச்சு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சா இதுக்கு எண்டே இல்லை. அதனால இது ஒரு வார்னிங்காக கூட அவங்க எடுத்துக்கணும். விஜய் அவர்களை அடிக்கவே இல்லை என்று சொல்லுகின்றார். இதை ஆரம்பிக்கின்ற பொழுதே விஜய் மீது ஏதோ ஒரு கோபம் இருக்குது அப்படின்றது மட்டும் அண்ணாமலைக்கு நல்லா தெரியுதுங்க. எப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய விஜய் அவர்களுடைய அல்லு சில்லுகள் இருக்காங்கல்ல, அவங்க அண்ணாமலை மீது வைத்த விமர்சனம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி கேட்பதற்கு முன்பாகவே அண்ணாமலை அவர்கள் முந்திக்கொண்டு நான் பதிலளிக்கின்றேன் என்று சொல்லிட்டு பதிலளிப்பாரு. நம்முடைய நடிகர் விஜய் அவருடைய நிலைப்பாட்டில் அண்ணாமலை அவர்கள் மாறவே இல்லையா. என்ன நிலைப்பாடு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அரசியலுக்கு வருகின்ற போது வரவேற்றாராம். தமிழ்நாட்டு அரசியலில் புதியவர்கள் வர வேண்டும், மாற்றத்தை நிறைய பேர் எதிர்பார்க்கின்றார்கள், அந்த மாற்றமானது விஜயில் ஏற்பட்டால் வரவேற்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அது மட்டும் இல்லாம இப்போது இருக்கின்ற அரசியல் களம் என்பது தரம் தாழ்ந்து போயிருக்குது, அநாகரிகமாக இருக்கிறது. அதனால நான் நேர்மையான மரியாதையான பார்த்தீங்கன்னா அரசியலை முன்னெடுக்க போறேன். அவதூறுகளுக்கு இடம் இருக்காது, அசிங்கங்களுக்கு இடம் இருக்காது, கண்ணியம் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். ஆனா சொன்ன மாதிரி அவங்க கீழே இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நாகரிகமா நடந்து கொள்வதே கிடையாதான். அது அண்ணாமலை அவர்களே சுட்டி காட்டுவார். விஜய் அவர்கள் நாகரிகமான அரசியல் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரியான நாகரிகமான அரசியல் அவர் செஞ்சாருன்னா நானும் நாகரிகமான அரசியலை செய்வேன். அண்டர் த பெல்ட் தர லோக்கல் அவர் இறங்கலான்னு நினைச்சாங்கன்னா நானும் தர லோக்கல்ல இறங்கி அடிப்பேன். அடிக்க மாட்டேன்னு சொல்லல, அடிப்பேன் அப்படின்னு அண்ணாமலை ஒரு வார்த்தையை விடுறார். அண்ணாமலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பேசுவார். ஒன்னே ஒன்று அவர் சம்மந்தமாக கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது தவழ்ந்து காலில் விழுந்து இரட்டை கொலை செய்து தற்கூரி பழனிசாமி அப்படின்னு பேசினார் திரு எடப்பாடி அவர்களை பற்றி. இன்று அவரே போய் அவரை தான் முதல்வராக்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு. அவரெல்லாம் தினமும் ஒன்று பேசுகிற ஆட்களை பற்றி நம்ம எதுவும் பெருசாக பேச வேண்டாம். இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அதை இரட்டை கொலை செய்து தவழ்ந்து காலில் விழுந்து பதவி வாங்கிய தற்கூரி பழனிசாமின்னு ஒரு மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி ஒரு யூடியூப்ல எல்லாத்துக்கும் இன்னும் இருக்கு. அப்படி பேசிய ஒருவர் ஒரே வருஷத்துல போய் அண்ணன் பழனிசாமியின் கீழ் நான் அவரை முதல்வராக பாடுபடுவேன் சொல்றதை பற்றிலாம் நீங்கள் பொது வாழ்வில் இப்படி ஒரு கேவலமான நபர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம் என்பது தாழ்மையான கருத்து. அதுக்கு காரணம் நான் தந்த வீடியோவை பார்த்திருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நிர்மல் குமார் அவர்கள் ஒரு வார்த்தையை தேவையில்லாம விட்டிருப்பார். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை அப்படி என்ன மோசனம் பண்ணிட்டாரு. விஜய் தான் திமுக சொன்ன கோட்பாடை கையில் எடுத்துக்கிட்டு நம்முடைய மோடி அவர்களுடைய அரசாங்கத்தை டப்பா என்ஜின் சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல ஓட்டை என்ஜின் சொன்னாரு. ஸோ அதுக்கு அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்தாரு. பிரச்சனையை தொடங்கினது விஜய்.
எதிர்வினையாற்றினது அண்ணாமலை. அதான் அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு, அவர் டப்பா என்ஜின் சொன்னாரு, அதுக்கு நான் பதிலளித்து விட்டேன். அதை தாண்டி விஜய் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்ல அரசியல் நிலைப்பாடுகளையோ கொள்கைகளையோ நான் ஏதாவது விமர்சனம் பண்ணனா? ஒரு அரசியல் களத்துக்கு வரான்னு வச்சுங்களேன், அவர் வச்சிருக்கின்ற என்ஜினுக்கு எரிபொருள் இருக்குதா, இல்ல அந்த என்ஜினை ஓட்டுறதுக்கு ஆள் இருக்குதா அப்படின்னு 2 கேள்வியை கேட்டிருப்பார். இப்போ விஜயுடன் இருக்கிறவங்க என்ன பதிலளித்திருக்கணும்? ஏன் எங்களுக்கு பாத்தீங்கன்னா எரிபொருள் இல்லை, எரிபொருள்னா பெட்ரோலோ டீசலோ சுட்டி காட்டியிருப்பார். அரசியல் களத்தில் கட்சி தொடங்கினா மட்டும் போதாது, ஆனா தேர்தல் நேரத்தில் மக்களை கவனிக்கணும். ஒட்டுமொத்த மக்களும் கரப்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க, ஊழல் மயமாக மாறி போயிருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் அவங்க இவ்வளவு கொடுத்தாங்க, நீ எவ்வளவு கொடுப்ப அப்படின்னு கேட்கின்ற மனநிலையில மக்கள் இருக்கின்றான். அதனால கட்சிக்கு செலவு செய்வதற்கு மட்டும் ஆதவஜனா காசு கொடுத்துட்டா போதாது, மக்களுக்கும் தேர்தலில் காசு கொடுக்கணும். அதற்கான நிதி ஆதாரம் இருக்குதா அப்படின்றத அண்ணாமலை சொன்னாரு. உங்ககிட்ட பெட்ரோல் டீசல் இருக்கா கூட தெரியல. 2வது, அப்படியே பெட்ரோல் டீசல் இருந்தாலும் அந்த பெட்ரோல் டீசலை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்க கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆள் இருக்குதா? அப்படிதான் அண்ணாமலை கேட்பார். பணம் இருக்கலாம், அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? ஆனால் தான் அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு டிரைவர் இருக்காங்களா அப்படின்லாம் கேட்டாரு. ஏன்னா நான் ஏற்கனவே பேசியிருந்தேன், நம்முடைய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கின்றார். அப்படி நியமிக்கின்ற பொழுது அந்த மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை ஒரு 110 இருக்குது. ஆனா விஜய் கட்சிக்குள்ள நிறைய பேரும் நாங்க மன்றத்திலிருந்தே உழைச்சிருக்கிறோம், அவனுக்கு போய் அந்த பொறுப்பு கொடுத்துட்டே எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் கேட்கிறாங்க. உடனே விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையை 121 மாத்துறாரு. அதுக்கும் பிரச்சனை வருது. பிறகு 131 மாத்துகின்றார். அப்படி 131 மாத்திட்ட பிறகு சென்னையில கூட மாவட்ட செயலாளர் போட முடியல, மாவட்ட பொறுப்புகள்ல ஆளை போட முடியல விஜய். ஆனா பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அவங்க அரசாங்கத்தையும் சரி விஜய் அவர்கள் விமர்சனம் பண்றாரு. கூட இருக்கக்கூடிய அல்லு சில்லுகள் கூட அண்ணாமலையும் சரி, 2வது மோடி அவர்களையும் சரி அசிங்கமா விமர்சனம் பண்றாங்க. மோடியை பார்த்து அமெரிக்காக்காரனே பயப்படுறான். ஆனா இந்த அல்லு சில்லுகள் அசிங்கமா பேசுறத அண்ணாமலையை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால நம்ம அண்ணாமலை அவர்கள் நேற்று பேட்டி அளிக்கின்ற போது கூட ஒரு வார்த்தையை கடைசியில் சொல்லுவாரு, பாருங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல மக்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிக்க போறாங்க, அந்த கருத்துக்கு பிறகு நான் விஜய் அவர்களை வச்சு செய்யறேன், பொறுமையா இருங்க, காத்திருப்போம் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை கேவலமான ஒரு ஆளுன்னு சொல்லுவார். இப்போ அண்ணாமலையுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை எதிர்ப்பதா இருந்தா முழுமையா எதிர்க்கிறார், ஒருத்தரை ஆதரிப்பதா இருந்தா முழுமையா ஆதரிக்கின்றார். அதுதான் நல்ல ஒரு அரசியல். இப்போ அதிமுக எதிராக பாஜக இருக்குன்னு வச்சுங்களேன், நாளைக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா என்ன பண்றது? கடுமையான விமர்சனம் வச்சுட்டு நாளைக்கு கை கோர்க்க முடியுமா அப்படின்றதுக்காக பல பேர்லாம் பக்குவமா நடந்துக்குவாங்க. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் விலகி விட்டோம் என்றால் இந்த தேர்தலில் முழுமையாக எதிர்ப்பை பதிவு செய்வார். அப்படிதான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மீது கடந்த காலங்கள்ல டயர் நக்கின்னு சொன்னாரு. அது கூட அன்புமணி ராமதாஸ் சொன்னதை தான் சுட்டி காட்டினாரு. அதோட போச்சுன்னா காலில் விழுந்து பதவி பெற்றவர்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, கொடநாட்டில் 2 கொலையை பண்ணவர் இவனு சொன்னாரு. இவர் முதலமைச்சர் ஆனது எப்படி தெரியுமா என்று விமர்சனம் வச்சாரு, இல்லைன்னு சொல்லல. எல்லாமே பார்த்தா அரசியலை தாண்டி தனி மனித தாக்குதலா இருக்கலாம். ஆனா அதிமுக காரனே மறந்துட்டான். ஆனா நிர்மல்குமார் இதை சுட்டி காட்டி அண்ணாமலை எவ்வளவு கேவலமான ஆள் பத்தியா, அவரை பத்தி நான் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை கேவலமான ஆளுனா 5 கட்சிக்கு போயிட்டு வந்த நிர்மல்குமார் ரொம்ப நேர்மையான மனிதனோ நாகரிகமான மனிதனோ, அதனால தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கோபமாயிட்டார். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன்னு உன் கட்சிக்கார, ஐயோ உன் தலைவர் திரையில தான் பாட்டு பாடுவார். ஆனா நாங்க இறங்கி அடிச்சோம்னு வச்சுங்களேன், அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள போனதை பற்றி மனசுல வச்சுக்கோ, ஏமன் சோரன் உள்ள போனதை மனசுல வச்சுக்கோ, மம்தா பானர்ஜி கோர்ட்ல போய் கதறதை பத்தி வச்சுக்கோ, இங்க இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்த நெருக்கடியினால நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் மோடியுடைய கையை பிடிச்சிக்கிட்டு கதர்ன காட்சிகளை பார்த்தீங்களா இல்லையா? அதனால நாங்க அடிக்க ஆரம்பிச்சோம்னா அது வேற மாதிரி இருக்கும். இன்னும் அடிக்கல, ஆனா அடிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்றார். அதனால நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாகரிகமான அரசியல் பண்றது இருந்தா நாகரிகமான அரசியல் பண்ணட்டும், இல்லைன்னா என்னுடைய அடி வேற மாதிரி இருக்கும் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா தெளிவாகவே விளக்கி இருப்பாரு. அதனால விஜய் அவர்கள் மட்டும் நாகரிகமான அரசியல் பண்ணாம அவருடன் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகள் இருக்காங்க இல்லையா,
அவங்களும் நாகரிகமா அரசியல் பண்ணணும் அப்படின்றத அண்ணாமலையும் சுட்டி காட்டுவாரு. அதோட போச்சுன்னா நம்முடைய விஜயுடன் கீழே இருந்து பணிபுரியக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா அது நீண்டுகிட்டே இருக்கும். அந்த அல்ல கைகளுக்கெல்லாம் நாம ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னு அண்ணாமலை வந்து நாசுக்கா கடந்து போவாரு. அதனால விஜய் மீது ஏகப்பட்ட கடுப்புல இருக்கிற மட்டும் தெரியுது. 2வது நம்முடைய சேகர்பாபு மீது அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் வச்சாரு. சேகர்பாபை பொறுத்த வரைக்கும் 20 வருஷத்துக்கு முன்பாக ரவுடியா தான் இருந்தாராம், இப்போது ரவுடியா தான் இருக்கிறாராம். அந்த ரவுடி தனத்தை எங்கடா காட்டுறாரு அப்படின்னு பார்க்கும்போது கோயில் கும்பாபிஷேகங்கள்ல காட்டுறாராம். யாராவது ஊர்ல இருக்கின்ற பெருமக்கள் வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபான்னு கலெக்ஷன் பண்ணி கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணாங்கன்னா ரவுடி மாதிரி குடும்பத்துடன் வந்து கோயிலுடைய கோபுரத்தின் மீது நின்றுக்கின்னு கலச நீர் ஊத்துவாராம். இன்னும் கூட ரவுடியா தான் இருக்கின்றாராம். அதாவது நம்முடைய சேகர்பாபு அவர்களுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாராம். ஏன்னா செவத்துல ஒட்டிட்டு இருக்கிற பள்ளியும் அறிவாலயத்தில் ஒட்டி கொண்டிருக்கின்ற பள்ளியும் நம்ம முதலமைச்சருடைய கார்ல தொங்குகின்ற சேகர்பாபு பள்ளிக்கெல்லாம் பதிலன்னு சொல்ல மாட்டோம் போ அப்படின்னு வந்து சேகர்பாபு மீது கடுமையான விமர்சனம் வைக்கின்றார். சேகர்பாபை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைய நக்கலும் நையாண்டியும் பண்ணக்கூடியவர். இன்னொரு விஷயத்தை இங்க சொல்லிடணும், சேகர்பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணாமலையை மட்டுமே நக்கல் நையாண்டி பண்றது கிடையாதுங்க. ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் நக்கல் நையாண்டி தான் பண்றாருங்க. அவங்க கட்சியில் இருக்கிறவங்களை மட்டுமே விமர்சனம் பண்றது கிடையாது. மற்ற கூட்டணி கட்சியில் இருந்து எதிர்கட்சி வரைக்கும் நக்கல் நையாண்டி தான். இன்னொரு விஷயத்தையும் சொல்றோம் பாருங்க, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க. அந்த பத்திரிகையாளர்கிட்ட கூட ஏம்பா அதான் பதில் சொல்லிட்டுல, உனக்கு வேண்டியது வந்துடுச்சு இல்ல, இதுக்கு மேலேயுமா போட போற, போ வேலையை பாரு உடையாயோ, ஐயோ இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களே வந்து பாத்தீங்கன்னா நக்கல் நையாண்டி பண்ணுவாரு நம்ம சேகர்பாபு. அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி நிரந்தரம் என்று நினைக்கின்றார், ஆளுகின்றவர்களும் நிரந்தரமா இருக்க போறாங்கன்னு நினைக்கின்றார். அதனால தான் யாருக்கும் உரிய மரியாதை அவர் தர்றதே கிடையாது. கையில கொஞ்சம் காசு இருக்குது, அவர் மீது வழக்கு எதுவும் இல்லை போல இருக்குது. வழக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதன் அடிப்படையில் வந்து வருமான வரித்துறை வரும், அதுக்கு பிறகு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரும், பிறகு விசாரணைக்கு போவார். கையில் இருப்பதெல்லாம் கொஞ்சம் அள்ளுவாங்க. ஆனால் நம்ம சேகர்பாபு மீது எந்த வழக்கும் இல்லை. ஆனால் ஆட்சிகள் மாறினா சேகர்பாபு அவர்களும் அறநிலைத்துறை தொடர்பாக நீதிமன்றத்தில் வந்து நிற்கத்தான் வேணும். அப்போது வழக்குகள் பாயத்தான் போகுது. அந்த தருணத்தில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரும் வரப்போகுது, அப்புறம் ஐடியும் வரத்தான் போகுது. ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் என்பது அண்ணாமலை எண்ணமாக இருக்குது. அந்த அளவுக்கு அலட்சியம், அந்த அளவுக்கு மற்றவங்கள மதிக்காத ஒரு தருணம். கேவலமாக பாப்பா சேகர்பாபு மாதிரி ஒருத்தரை கேவலப்படுத்துறது யாருமே கிடையாது. அதனால தான் நம்ம சேகர்பாபு அவர்களை செவத்தில் ஒட்டி கொண்டு, அதே மாதிரி முதலமைச்சருடைய வண்டியில தொங்கி கொண்டு போகின்ற பள்ளி அப்படியே பழைப்பை நிறுத்திட்டாரு. அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கொள்ள விரும்பல அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சேகர்பாபுக்கு பதிலடி கொடுப்பாரு. அப்பொழுதே வந்து சேகர்பாபுலாம் பதில் சொல்றதுக்கு கூட தகுதி இல்லாத மனிதன் தான், அவர் ஒரு அடியாள் தான் அப்படின்னு அண்ணாமலை உறுதிப்படுத்துறார். அதற்கு பிறகு எஸ்.வி. சேகரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக சில காமெடி நடிகர்கள், தமிழகத்துல நாடக நடிகர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில ஆண்டவன் அவங்களை வச்சிருக்கான். ஆனா கேட்டா நான் அந்த கட்சியில் அப்படி இருந்தேன், அந்த கட்சியில் எம்எல்ஏவா இருந்தேன், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு போனேன். நாடக கூடாரம் போல கட்சி கட்சியா மாறுறவங்களுக்கு எல்லாம் எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்க? அவர் ஒரு நாடக நடிகர், டிக்கெட்டு விற்கணும், அதனால முதலமைச்சருக்கு ரொம்பவே ஜால்ரா போடுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்.வி. சேகர் அவர்களை கேவலப்படுத்திட்டார்னு சொல்றதை விட கிழித்து தொங்க விட்டு விட்டார் என்று சொல்லலாம். ஏன்னா டிக்கெட்டுக்காக ஜால்ரா போடுறாரு, ஒரு சீட்டுக்காக ஜால்ரா போடுறாரு. ஆனால் இந்த எஸ்.வி. சேகரை பொறுத்த வரைக்கும் நான் யாரு தெரியுமா அப்படின்லாம் பேசுறாரு. அதோட பாஜகவில் நான் என்னவா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு பேசுறாரு. நான் பாஜகவுக்கு ஏன் வந்தேன் தெரியுமா அப்படின்லாம் பேசுறாரா. அதுக்கு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, யோ அந்த மனுஷன் எந்த கட்சிக்கு வேணாலும் போட்டோமையா, நான்லாம் எதுவுமே சொல்லலையா, ஆனால் போகிறதுக்கு என்ன காரணம் காட்டிட்டு எதுக்கே போகணும் அப்படின்றது தான் அண்ணாமுடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா எந்த கட்சியிலும் அவர் நிரந்தரமாக இருந்ததே இல்லையா. அப்படி நிரந்தரமாக இல்லாமல் நான் மோடிக்காக தான் பிஜேபியில் வந்தேன், எனக்கு மோடி தான் வழிகாட்டி அப்படின்னு நம்முடைய எஸ்.வி. சேகர் சொல்கிறாராம். ஆனால் கொள்கைக்காக வந்ததாக இருந்தாலும் மோடிக்காக வந்ததாக இருந்தாலும் தலைவர்கள் வருவாங்க போவாங்க, கட்சியில் இருக்க வேண்டியது தானே. யார் வந்தால் எனக்கு என்னப்பா, எனக்கு கட்சி தான் முக்கியம், கொள்கை தான் முக்கியம் இருக்க வேண்டியது தானே. சீட்டுக்காகவும் டிராமாவில் வருகின்ற வருமானத்துக்காகவும் டிக்கெட்டு விற்பத்துக்காகவும் முதலமைச்சருக்கு போய் ஜால்ரா போட்டுட்டு இருக்காரு. இப்படி சில நாடக நடிகர்கள் வந்து பிச்சை எடுத்து பிழைக்கின்றார்கள். அவங்கள பற்றி எல்லாம் நான் ஏன் பேசணும்? அண்ணாமலை சீரியஸாக பேசுகிறாரு, உலக அரசியல் பேசுகிறாரு, தரவுகளுடன் பேசுகிறாரு, கொஞ்சம் காமெடியாக இருக்கட்டுமேன்றதுக்காக அவர்கிட்டலாம் போய் நீங்கள் மைக்கை நீட்டு பேட்டியை கேட்டுக்கிட்டு வரீங்க. ஆனால் அவரெல்லாம் ஜால்ரா போட்டு சீட்டு வாங்கிட்டு போட்டோம்,
அவரை பற்றியெல்லாம் நான் பேச விரும்பல, பேசுறதுக்கும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எஸ் வி சேகர் மீது கடுமையான விமர்சனம் வச்சாரு. பிறகு கனிமொழி அவர்கள் மதுவிலக்கை பற்றி அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணாரு. அப்புறம் சு வெங்கடேசன் அவர்கள் மதுரையை எந்த அளவுக்கு கெடுத்து விட்டு இந்த அரசாங்கமானது ஆட்சி ஆண்டு கொண்டிருக்குது, அவங்களை பற்றியெல்லாம் கேள்வி கேட்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்தை வச்சாரு. அப்புறம் மதுரையில் நடந்த ஊழலும் மேயர் போடாத விஷயத்தையும் நிறைய சுட்டி காட்டினார். பிறகு கட்சி பொறுப்பு கொடுத்த பிறகு அந்த பொறுப்பையே ஏற்றுக்கொள்ளலை அப்படின்றதுக்கும் விளக்கம் அளித்தார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொறுப்பாளராக போயிட்டுன்னு வச்சுங்களேன், தொகுதியிலே உட்காந்து கட்டமைப்பை உருவாக்கணும், போதிய நேரம் நமக்கு இல்லை. ரெண்டாவது, கட்சி தலைவர்கள் அந்த தொகுதிக்கு வருவாங்க, திடீர்னு கூப்பிடுவாங்க, கூப்பிட்ற நேரத்தில் நம்மளால் போக முடியாது. அதனாலே என்னால் இந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியாது, பிரச்சாரம் வேணா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இவையெல்லாம் கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கடி பேசிக்கிறது தான். இந்த விஷயத்தை நான் பொறுப்பாளராக போட்ட உடனே சொல்லிட்டேன். ஆனால் பத்திரிகையாளரை சந்தித்ததுனால வெளிப்படையாக பேசுகின்ற தன்மையினால் நான் என்ன பண்ண போகிறேன் என்ற விஷயத்த நான் சொன்னேன். ஆனால் அதை போய் ஒரு விவாதம் ஆக்கிட்டீங்களா சாமிங்களா, ஊடகத்துக்கு டிஆர்பி ஏறத்துக்காக என்ன பலி கொடுத்துட்டீங்களாடா அப்படின்னு அண்ணாமலை வருத்தப்பட்டார். அதுலேயும் எஸ் வி சேகர் கிட்ட போய் அண்ணாமலை தொடர்பாக கேள்வி கேட்டது ரொம்பவே கடுப்பாயிட்டார் பொழுது அண்ணாமலை. ஸோ ஊடகத்தையும் வச்சு செஞ்சார். ரெண்டாவது, திமுகவுடைய அரசியல் ஆளுமைகளும் அதே மாதிரி தவேகாவுடைய அரசியல் ஆளுமைகளும் கிழித்து தொங்கவிட்டார். விஜய்க்கு கடைசியாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்த எச்சரிக்கையை தாண்டணும்னு வச்சுங்களேன், பல முதலமைச்சர்கள் கம்பி தான் எண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு இருக்கிற, சும்மா வீணா சீண்டாத, அப்புறம் குடும்பத்தோட ஜெயிலில் போய் உட்காந்துடாதீங்கடா அப்படின்னு அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் இருந்தது விஜய்க்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கூட நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். ஆனால் அல்லு சில்லுகள் பேசுறது சரியில்லை விஜய், அவங்களை அடக்கி வைடா அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காரு. அல்லு சில்லுகளை அடக்கி வைக்கின்றாரா, இல்லை அவரே பார்த்தீங்கன்னா வாய் விட்டு திகார சிலையில் போய் உட்கார்றாரா, பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.